சமைச்சு கொண்டு இருக்க வலிப்பு வந்து அப்படியே அடுப்பு நடந்தது ஐயா நடந்தது. அவங்கள்ட்ட ஃபோட்டோ கூட அவர் வந்து கொண்டு அவங்கள்ட்ட ஃபோட்டோவா இது இன்னும் இப்படி தான் இருக்குதோ நிலைமை. அவங்க வந்து கேட்குற உதவி வந்து சாப்பாட்டுக்கோ ஒன்றுக்குமே இல்லை. அவங்க மெயினாக வந்து கவர் பண்ணுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவிக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், அதாவது உண்மையிலேயே யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலே இருக்கிறாங்க ஆனால் காப்பாற்றி அப்படியா? அப்போ எங்களை இப்போ தேடி போய்த்து நான் பாருங்க 4 நாளாக நான் தெரிஞ்சு மனுஷிக்காண்டு அந்த ஒரு சாத்திய மாதத்துலேருந்து நிறையா நடந்து. ஓகே பார்த்தீங்கன்னா ஐயா வணக்கம் ஐயா. ஓகே இப்போ எங்கேருந்து வாரீங்க நீங்கள்? எங்களை என்னென்னு தெரியும் ஐயா உங்களுக்கு? 2-3 நாளாக தேடிக்க பூண்டது தான் உங்களை வீடு எனக்கு தெரிய வந்தது. ஓகே இப்போ என்ன விஷயத்துக்கான இப்போ வந்த நீங்கள் இப்போ எங்களை தேடி வந்ததுக்கான காரணம் என்ன ஐயா? சாத்தியமாக 28ஆம் தேதி அனுப்பி சமைச்சு கொண்டு வைக்க வழிபாடுறது அந்த இடத்துல விழுந்தா போல ஒரு கண்ணு ஐயா ஒரு கண்ணும் இல்லை. என்ன விளங்கல என்ன இப்போ வழிபண்டு ஒரு எப்பயாச்சும் இருந்துட்டு வாரோம் கட்டுகளும் வாரதை பார்க்கும். இந்த மாதத்தில் 2 தரம் அப்படியே 3 தரமும் வரும். சில நேரம் 4 தரமும் வலிக்கும் ஒரு நாளைக்கு. நான் விட்டுட்டு வேலை போவேன். அவங்களுக்கு எத்தனை வயசு? அவருக்கு 63. ஓகே 63 வயசு. இப்போ சமைச்சு கொண்டு இருக்க வலிப்பு வந்து அப்படி அடுப்புக்கு வந்து இங்கே ஒரு கண்ணு. நாங்களுமே வந்து கேள்வி பண்ணோம் அங்கே இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான் அவங்க இடமும் கேள்வி பண்ணாங்களே என்ன விஷயம் இப்படி எங்களுக்கு தெரியாது. நீங்கள் தான் உண்டு. ஓகே அதுக்காக வந்து இப்போ எங்களை தேடி வர்றதுக்கான காரணம் என்ன ஐயா? பாதுகாப்பு மருத்துவத்தில் இப்போ எங்கள்கிட்ட மட்டும்தான் இப்போ ஹெல்ப் பண்ணி கேட்குறீங்களா? இப்போ எல்லார்டையும் அப்படி போகிறீங்களா கேட்குறாங்க? 2-3 பேர்கிட்ட கேட்டு நாங்கள் ஒரு 25,000 கிடைச்சிது. அதனால் கொடுத்து நாங்கள் காணாது. இப்போ போதுமா 28ஆம் தேதி இன்றைக்கு அடுத்த மாதம் முடிய போகுது. இந்த வசதி இல்லை. சைக்கிளை கூடி விற்றுட்டோம். ஒரு சைக்கிளை கூடி விற்றுட்டோம். ஒரு சைக்கிள் என்னத்துக்கு அனுப்பித்தீங்க? சம்பள காசு கொடுக்காட்டி பார்க்க மாட்டாங்க. ஓகே அப்போ நீங்கள் வந்து சைக்கிள் ஆட்டாது அது ஒரு பக்கத்து வீட்டு சைக்கிள் வாங்கி கொண்டு வாங்கினீங்க. ஓகே இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ எத்தனை நாள் ஐயா அது நடந்து? போன மாதம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி நடந்தாங்க சம்பளம். இப்போ இங்கே இருக்கிறாங்க. இப்போ யாழ்ப்பாணம் எத்தனை நாளாக இருக்கிறாங்க? யாழ்ப்பாணம் இங்கே 2ஆம் தேதி கொண்டாந்து திருப்பி கொண்டு போயிட்டாங்க. திருப்பி கொண்டு போய் யாழ்ப்பாணம் 16 இருக்கிறா ஜெயிலில் இருக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே நான் மெயினாக வந்து விஷயம் ஒரு கதைக்கு வந்து ஒரு பொம்பளைலாம் வந்து ஹெல்ப் வந்து கேட்குற விஷயம் வேறு. இப்போ இவங்க வந்து வந்ததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா மனைவிக்காக வந்து அதாவது இந்த எரிஞ்சவா, அதாவது இப்போ என்னென்னு சொல்கிறேன் யதார்த்தமாக வந்து இந்த சமையல் வேலை செஞ்சு கொண்டு இருக்க வந்து வலிப்பு வந்து தான் அவங்களுக்கு ஒரு இப்படியான ஒரு விஷயம் நடந்தது ஐயா நடந்தது. அவங்கள்ட்ட ஃபோட்டோ கூட அவர் வந்து கொண்டு அவங்கள்ட்ட ஃபோட்டோவா இது இன்னும் இப்படி தான் இருக்குதோ நிலைமை. ஓகே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ கூட அந்த அடித்து இப்படி இந்த ஹெல்ப் வந்து கேட்குறக்காண்டி கொண்டு வந்துருக்கீங்க அப்படியா? இப்படி ஒரு நிலைமையாக முகம் ஃபுல்லாக வந்து இடிஞ்சிட்டு போல இருக்குன்னு என்ன விறகு அடுப்போ இல்லை என்ன மாதிரி கேஸ் அடுப்போ? நான் கண்டனாங்க. நீங்கள் கண்டனீங்களா? மத்திய ஹாஸ்பிட்டல் கண்டனீங்களா? வந்து வேறா இல்லை நான் அத்தை அந்த பிள்ளையை கொண்டு வந்தேன். ஓகே இந்த நிலைமையெல்லாம் இப்போ அவங்க இருக்கிறாங்களா? இது இல்லையா? 2 ஃபோட்டோ எடுக்கணும். ஐயா இப்போ உதவின்னு இப்போ எவ்வளோ நீங்கள் இப்போ எவ்வளோ வந்து சேர்ந்துட்டு இப்போ உங்களுக்கு காசு வந்து இன்னொன்று வந்து தம்பிக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் 5ஆம் நாள் தான் இவ்வளோ காசுங்க வந்து 25,000. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு உதவி முடியாது. என்ன மாதிரி என்ன நிலையில் இருக்கிறா அப்போ அவங்க சாப்பாடு என்ன மாதிரி போகுதா? சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்றா. வீட்டில் கிடந்த பைப்பு கலட்டியாச்சு. தொண்டை தான் ஒரு 35,000 ரூபா அது பைப்பு நம்ம வேலை செய்கிற நேசு மாதிரி தான் வாங்கி கொடுத்தேன். என்னோட காசு இல்லை, அந்தளவுக்கு வசதி இல்லை. நேற்று வீடாக கட்டாங்க காசு அதுக்கு சைக்கிள் விற்றுட்டு கொண்டு கொடுத்தேன்.
வேலையிலே இப்போ அம்மா வந்து பார்க்குறதுக்காண்டியா? ஓகே, எவ்வளோ கொடுக்குறோம் நீங்கள் அவங்களுக்கு? இதுக்கு 1500 1500 கொடுக்கும். அதோட பம்புக்கு இந்த பைப்பில் சுவண்டி கொடுக்கும், முகவசமானது கொடுக்கும். அதனால் வந்து வெண்டைக்கு பார்க்க போனீங்களா? காலாமல் போயிட்டு வந்தோம்னா இப்போ உடுப்பெல்லாம் துவச்சி போட்டு பின்னர் போய் ஓகே. இப்போ உங்களோட நிலைமை வந்து இப்போ யாரும் சொந்த பந்தங்கள் யாராச்சும் உதவிகள் எல்லாம் இருக்குதா? ஒருத்தருமே உதவி செய்யலாம் இப்படியா? அப்போ எங்களை இப்போ தேடி பார்த்து நான் வேறு நீங்கள் இப்போ எங்களை பார்க்க வேண்டும். 4 நாளாக நான் தெரிஞ்சு கடைசியாக இன்றைக்கு தான் தான் எங்களோட வீடே தெரிஞ்சா உங்களுக்கு? ஓகே. அப்போ நீங்கள் இப்போ என்னென்னு சொல்கிறேன், நாலாம் என்ன வேலைக்கு நீங்கள் போகிறேன்? நீங்கள் கூலி வேலை கிரக கொத்து தான் போடணும். கிரகத்தை வேலி அடைப்பு புள்ளி செருக்காது தான் போகிறோம். ஆஸ்பத்திரி போனால எனக்கு தொழில் கூடி செய்யறாங்க. கட்ட தொழில் இருக்கு, செய்ய நேரம் இல்லை. அப்படியே போய் நான் ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டு நான் இங்கே வர 9 மணி ஆகும். 9 மணிக்கு வந்து நம்ம கிட்ட உடுப்பு மாற்றி கொண்டு போய் போனால் வேலைக்காரர் வேலை தர மாட்டாங்க. எனக்கு வேலை தர மாட்டாங்க. அது சரி தான். நம்ம காலம் வசதி போனாலும் அப்படி ஜாழ்ப்பாணம் போய் வரேன்டா ஒரு 10 மணி 11 மணி சேர்ந்துமே வேறு வந்து பின்னர் பஸ்ஸுக்கு நான் போகணும். பின்னரம் பார்க்குறேன்னா 4 மணிக்கு போவோம். இப்போ நான் 10 மணிக்கு வேலை போய் 4 மணிக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்னால் நானும் சம்பாதிக்க மாட்டாங்க. இப்போ என்ன சார், இப்போ காசுகள் வாரதெல்லாம் இப்போ எவ்வளோ? இப்போ ஒரு நாளைக்கு வந்து 3000 முடியுது போல இருக்கு அவங்கள பார்க்குறதுக்காண்டி. நீங்கள் போயிடலாம் அதான் பார்க்குறது, நீங்கள் நின்று செய்யலாம் அவ்வளோ பொம்பளை பாட்டுக்கு. துணைக்கு ஒருத்தருமே இல்லையா? பிள்ளைகள் இல்லையா அவங்களுக்கு? ஒரு பிள்ளைகளுமே இல்லையா? அந்த பிறந்து செத்து அதுக்கு பிறகு எனக்கு வருத்தம் தான். இந்த வருத்தம் தான் இந்த பிள்ளைக்கு பாதிக்கப்பட்டது. இல்லைன்னா பிள்ளை இருந்திருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கா. பிள்ளைகளும் அப்போ இல்லை எனக்கு. இப்போ சொந்த பந்தங்களும் அவங்கள போய் பார்க்குற மாதிரி நிற்கிற மாதிரி ஒருத்தருமே இல்லையா? ஓகே. இப்போ நீங்கள் உதவின்றப்ப என்ன மெயினாக வந்து கேட்குறீங்களா? எனக்கு அப்போ உங்களால் இயன்ற நிதி உதவி, இந்த சம்பள காசு கொடுக்கணும். நான் இவ்வளோ சாமானும் போன்றோம். இந்த பைப்பு வந்து 35,000. 2 பைப் வாங்கினேன்னா வாங்கி அதுவும் ஆஸ்பத்திரியில் ஒன்று அதை வாங்கி தந்தது ஒன்று. நான் இந்த காசால் ஒன்றும் செய்ய வெளியிட்டு சின்ன மோதிரம் ஒன்று கிடந்தது எனக்கு. அதான் இவ்வளோ காலம் கிடந்தது. அது மாற்று மோதிரம் தான் நடிக்கின்றது. அதை வச்சு நான் அதை குடிக்கொண்டு விற்றுட்டு தான் இவ்வளோ காலம் பார்த்தேன். நான் கடைசி 7வது கட்ட நேற்று சைக்கிள் வந்துட்டு சைக்கிள் வந்துட்டு போகுது. நடந்தான் தெரியும். நான் என்ன வேலைக்கு போக போகிறீங்களா? இன்னும் செய்ய எவ்வளோ வச்சுருங்க சைக்கிள்? தண்ணீர் 12,000 வச்சுருங்களா சைக்கிள் கூட? ஓகே. உண்மையிலே என்னென்னு சொல்கிறது, சரியான முறைக்கு வந்து கஷ்டப்பட்டு பார்த்த காசு 10,000 ரூபா கொடுக்கணும். அதே நான் சொல்லி இந்த கவலையை போயிட்டு அழுதுதான் சொல்லிட்டு முள்ளப்பாடு பேசாங்க. வேணும் இப்போ அவங்கள பார்க்கறது இருக்கிறாங்களா? அப்போ பார்க்குறாங்க. இன்றைக்கு கொஞ்சம் காசு கொண்டு கொடுத்தபடியே சைக்கிள் கொண்டு கொடுத்தபடியே கொஞ்சம் பார்க்குறாங்க. சைக்கிள் விற்று தான் வந்து மனைவியை கூட அவங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்காண்டி வந்து பார்க்குறாங்க. உண்மையிலேயே ஐயா இப்போ என்னென்னு சொல்கிறது, நீங்கள் கூட எங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்களோன்னு கூட தெரியாது. நாங்கள் நிறைய பேருக்கு வந்து எங்களோட உறவுகள் மூலமாக வந்து இப்போ நாங்கள் இப்போ உதவி செய்கிறதில்ல. இப்போ வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த உறவுகள்லாம் வந்து உதவி செய்கிற நிதி உதவி வந்து செய்கிறது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட முதல் கட்ட உதவி வந்து உங்களுக்கு போதுமோ அளவு தெரியல. அப்படி இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து தந்துட்டு தான் போவோம். இப்போ பாட்டுக்கு இப்போ என்னென்னு சொல்கிறது, இப்போ பின்னர பார்வைக்கு போகிற இல்லையா? போகணும். உடுப்பை நான் துவச்சி போட்டுக்கோ. அந்த உடுப்பு கொண்டு கொடுக்கணும். வேண்டாம் நைட்டுக்கு மாற்றுறது பம்பஸ் வாங்கி கொடுக்கும். இப்போ கையில் போகல விடாது உங்களுக்கு? என்னோட இப்போ 1,500 ரூபா காசு விடாது. 1,500 இருக்குது. ஒரு பஸ் காசு காணாது. பம்பஸ் வாங்குறேன்னா அப்போ 4 பம்பஸ் வாங்கணும். 1,200. நீ அதுக்கு சாப்பாடு சரி. ஓகே. அந்த வகையில் பார்ப்போம். நாங்கள் கண்டிப்பாக நம்ம இதில் ஏதாச்சும் உதவி வந்து கிடைச்சிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அந்த சேப்பாக உண்மைக்குமே அவங்க வந்து கேட்குற உதவி வந்து சாப்பாட்டுக்கோ ஒன்றுக்குமே இல்லை. அவங்க மெயினாக வந்து கவர் பண்ணுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மனைவிக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, அதாவது உண்மையிலேயே யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலே இருக்கிறாங்க. ஆனால் காப்பாற்றி கொண்டாடுறதுக்கு தானே கூட பாடுபடுறோம். சரி சொல்லுங்கள். ரத்தாசைக்களால் சாம்பல், அடுப்பு சாம்பல் அது வர வலிக்குது. அதுக்கு பிறகு தான் இந்த தொண்டை குழியில் பைப்பு வச்சது அந்த அவலத்தை எடுக்கிறது. எடுத்த பிறகு இந்த இது தொண்டை முறாடு வீங்கி போச்சு. அப்போ சாப்பாடு ஒன்றும் போகாது. அதுக்கப்புறம் தான் மூக்கால பைப்பு விட்டு தண்ணி அதுகள் பறக்கணும். இப்போ கொஞ்சம் நோமலாக வந்து உண்மையிலே விரைக்க கூட அழுது தான் வந்து கதைச்சார் வீட்டை. நாங்கள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கையுமே அம்மா வந்து சொல்லியிருந்தா காணிக்க நிற்க அந்த விரைக்க கொஞ்சம் கவலையாக தாண்டா அழுது தான் வந்தது.
நான் கேட்டோடனே நான் சொன்னேன் நம்ம இனிமே வந்தால் மறைச்சி வைங்க நான் வெல்லாமண்டு அப்படி இருக்க இப்போ தான் வந்தாங்க வந்த இடத்துல தான் இப்போ ஐயா வந்து சந்திச்சுட்டார் ஐயா இப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்போ வருத்தாங்க ஒன்றும் இப்போ என்னென்னு சொல்கிறது இப்போ உயிருக்கு ஆபத்தா ஒன்றும் இல்லையா ஏதோ நான் அந்த அளவுக்குள்ள தான் பார்த்தேன் நான் இந்த ஏரியாவை கட்ட இன்னும் ஒரு கடைசி இல்லைன்னு சொன்னா ஒரு 10-15 ஏன் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக்கள் பார்க்க மாட்டோம் பார்க்க மாட்டாங்களா ஹாஸ்பிட்டலில் அது பார்க்குறது நான் ஹாஸ்பிட்டலில் இப்போ அது இல்லையா ரெண்டு கட்ட அந்த சாவச்சேரி டாக்டர்கிட்ட பிரச்சனை நடந்திருக்கு ஆமாம் அதுக்கு பிறகு இப்போ எல்லாம் கடன் டைப் முந்தி இந்த பைப்பெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நீங்களாம் 32,000 ரூபா வந்து அந்த பைப் மட்டும் வாங்கினேன் எது என்ன பைப் அது இந்த அங்கே கிடக்கு பேக் பேக் அந்த பெட்ரோலியம் வந்து ஆள் கொண்டு தான் வந்தது நேற்று தினம் அப்படி நான் அப்படி பிரச்சனை இல்லை வந்ததுக்கமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நாங்கள் கொடுக்குற மாதிரி இப்போ பாட்டுக்கு நீங்கள் வச்சிருக்கோம் ஆனால் நீ குடிக்கிற நீங்களா நான் முந்தி கொடுத்தேன் நான் இப்போ நான் அதில் ஒன்றும் இல்லைன்னு கேட்டால் தொழில் கஷ்டம் அது ரெண்டு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ உங்களை கூட நாங்கள் என்ன மாதிரிலாம் கூட தெரியாது அப்படி இருக்க வந்து இப்போ நீங்கள் நாங்கள் தர காசு வந்து ஒரு 500 ரூபாண்டாலும் வந்து அணியாமல் போகக்கூடாது அதான் பிரச்சனை இல்லையா இப்போ நான் அப்படி என்ன அந்த ஓடுற சைக்கிள் நான் தொழில் செய்கிற சைக்கிளே நான் விற்று எந்த மனுஷன் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் பாருங்க எவ்வளோ இருக்கு இப்போ இதை வச்சிருங்க ஐயா கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த அவங்கள பார்க்குற செலவு கொஞ்சம் கொடுங்க பார்த்துக்கிட்டு நாங்கள் மேலதிக உதவி வந்து கிடைச்சிருந்தா அவங்களிடம் வந்து எங்களுக்கு தெரியும் தானே கண்டிப்பான முறையில் வந்து உங்களை வந்து நாங்கள் தொடர்பு பண்ணுவோம்னு யோசிக்க தேவை சரியா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கர் நாங்கள் வந்து அவங்க வந்து ஜெர்மனில் இருக்கிறாங்க அவங்களோட ப்ளஸ் 977 அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து அவங்களோட மருமகளோட பிறந்த நாளை முன்னிட்டு வந்து தந்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த காசை தான் அவங்களுக்கு இந்த உதவி செய்கிற பெரிய நன்றி உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து மறக்காமல் வந்து அவங்களோட நாங்கள் கண்டிப்பான முறையில் நாங்கள் இருந்தாலும் அப்படி போக ஏழுமண்டா ஹாஸ்பிட்டலில் போய் அவங்கள்ட்ட ஒரு நிலைமையை சும்மா நார்மலாக இருந்தாலும் சின்ன கட்டமாட்டாலும் நாங்கள் எடுத்து அப்டேட் பண்ணி நாங்கள் வீடியோவில் வந்து போடுவோம் ஜாயின் பண்ணி போடுவோம் கண்டிப்பான முறையில் யாராச்சும் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஓகே அவங்கள்ட்ட இப்போ ஹாஸ்பிட்டல் செலவுக்கிட்ட சாமான்களோ அதுபோல் நாங்கள் வாங்கி கொடுக்குறதுக்கு வந்து ஃபுல் இது நாங்கள் செய்வோம் ஐயா ஒன்றும் யோசிக்காங்க நீங்களாம் கடவுளை நேரம் கண்டிப்பான முறையில் பார்க்குறங்கிற உறவுலாம் ஏதாச்சும் மனம் வச்சா மட்டும் உதவி கிடைக்கும் ஐயா ஒன்றும் யோசிக்காங்க இந்த மனுஷிக்கா உயிரோட வேற ஒன்று எனக்கு காசு பண்ணுவோம்னு தெரிஞ்சு என்ன மனுஷிக்கு அனுப்புது நான் மனுஷிக்கு அப்படிதான் இந்த ஒரு காத்திய மாதத்துல நான் நடையா நடந்துச்சு உண்மையிலே அந்த அவர் கூட ஒரு யோசிக்க தெரியல ஒன்றும் யோசிக்க தெரியல நீங்கள் வீட்டை போங்க வேணா பிரச்சனை இல்லை ஒன்றும் யோசிக்காங்க உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறது சாப்பாட்டுக்கு கூட அவங்க வந்து உதவி செய்யல வைஃபுக்காண்டி அதுவும் அவர்கிட்ட இருந்த மோதிரங்கள் இருந்து காசுலேருந்து எல்லாமே வந்து செலவழித்து கடைசியில் வந்து ஒன்றும் செய்யலாம் நிலைமையிலான் எங்கள்கிட்ட கூட வீடியோவுக்கு வந்து வந்திருக்காங்க நீங்கள் ஒன்றும் யோசிக்காங்க ஐயா நீங்கள் போயிட்டு வாங்க பிரச்சனை இல்லை ஓகே இதோட வந்து எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் வாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போய் என்ன பிரச்சனையா சாப்பிட்டா நீங்கள் சாப்பிடலையா இனிமேல் தான் சாப்பிட போகிறீங்களா சரி ஒன்று யோசிக்காம போங்க நீங்கள் சாப்பிடுங்க ஐயா வாங்க என்னை பற்றி கவலைப்படாங்க வா முதல்ல தெரியாயா நீங்கள் வரைக்கும் யாரும் கேட்டுக்கலாம் விசாரிச்சுக்கலாம் எங்களை வீட்டை சரி ஓகே வீடியோ முடிக்கணும்